வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நல்லதொரு திரைப்படக் காட்சி விளம்பரம் செய்கின்ற நிறுவனத்தார்க்கும், உள்ளது உள்ளபடி விளக்கம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலான என் சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்வதோடு, எப்பொழுதும் போல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று வேண்டி என் கதையை தொடர்கின்றேன். இன்றைய சிந்தனை கருவானது நீ இன்றி நான் இல்லை. காண்போம். விடியல் வேளையில் உறக்கம் கலைந்து எழுந்தேன். நீ இன்றி நான் இல்லை என்பது போல் பழமை மற்றும் புதுமை நினைவுகள் பாலமாய் என்னுள் அமைந்து அலைகள் போன்று அந்த நினைவுகள் வந்து வந்து அலைபாய்ந்தன. பழசுக்கு உள்ள மதிப்பெல்லாம் புதுசுக்கு ஏதுங்க என்ற சிலரின் கூற்றும் என்னை விழிப்பு உணர்வு கொள்ளச் செய்தது. இருந்தாலும் பழமையும் புதுமையும் இரண்டுமே நமக்கு 2 கண்கள் போலவே என்றும் கருதினேன். நீ இன்றி நான் இல்லை, அப்படித்தானே? சுவர் வைத்தே சித்திரம் எழுதுவது போல பழமையும் உதவுவதால் அந்த இடத்தை மேலும் அழகாக்கிட புதுமையும் உதவுமே என்பது என்னுடைய கருத்தாக என்னுள் சுழன்று கொண்டிருந்தது. அப்போது பழமையை தாயாக நினைத்து முழுவதும் நீக்கிடாமல் புதுமையை புகுத்துவதில் தவறில்லை என்பதே இன்றைய தலைப்பாகவும் சிந்தனையாகவும் அமைத்திட்டேன். பழைய பானை வீடுகளில் உடைந்தாலும் அதனை வீசி எறிந்திடாமல் அதில் பூச்செடி துளசி நட்டும் சிலர் பழசை பராமரிக்கின்றனர். இச்செயல் பழையதற்கு புதிய பயன் என்ற தத்துவத்தை எடுத்துக்காட்டுவதை வரவேற்கலாம். நானும் அப்படித்தான் வரவேற்பேன். மேலும் பழைய மரக்கதவுகள் உடைந்தாலும் தச்சர்கள் சிலர் அதன் உறுதியான பெரிய மரப்பகுதியை மட்டும் எடுத்து பயன்படுத்தி வீட்டின் வாயில் படிக்கு வைத்து அதை சரி செய்வர். இதன் வழி பழைய உறுதியான ஒன்று காலம் கடந்தும் தன் மதிப்பை இழக்காமல் புதிய இல்லத்தில் வாயற்படிக்கட்டாக ஜொலிக்கின்றதே என்றும் உணர்ந்தேன். நீ இன்றி நான் இல்லை என்பதையும் அறிந்தேன். புதிய வீடு அந்த சொல்லும் கதை ஏராளம். அதாவது, புதிய வீடு சொல்லுமாம், மாப்பிள்ளை அவர்தான், சட்டை மட்டும் என்னுடையது என்பது போலவே இந்த பழைய மரக்கதவுகள் உடைந்தாலும் அதன் உறுதியான பகுதி வீட்டின் வாயற்படிக்கு உதவுவது போல. மேலும் கருதினேன். ஆலமரத்தை எண்ணி பார்த்தேன். இதன் வேர்கள் மண்ணுக்குள் மட்டும் இல்லை, மரத்தின் கிளைகளில் இருந்தும் அதன் வேர்கள் மரத்தை தாங்கி நிற்பதையும் உணர்ந்து பார்க்கின்றேன். ஆலமரத்தின் பழைய தண்டு அடித்தளமாக இருக்க புதிய வேர்களோ அம்மரத்தின் வாழ்வையே நீட்டிப்பதையும் எவரும் அறியலாம் என்றும் பிறருக்கு உணர்த்த தலைப்பட்டேன். இயற்கையிலும் பழமையே அடித்தளமாகின்றன. ஒரு சமூகத்தின் வேர்கள் என்பதும் அதன் மரபு பண்பாடு என்பதும் கருதுகின்றேன். அதாவது, இயற்கையிலும் பழமையே அடித்தளமாகின்றன. அது ஒரு வகை சமூகத்தின் வேர்கள் என்பதும் அதன் மரபும் பண்பாடுமே என்பதும் எண்ணி பார்க்கின்றேன். புதுமை அதன் உள்ளத்தை வளர்ச்சியை காட்டுகின்றன என்பதும் என்னுடைய சிந்தனையே. மேலும் பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் சிற்பங்களை வைத்தே இன்று நவீன கருவிகளால் அவற்றை ஆய்வு செய்வதையும் எடுத்து காட்டலாம்.
இச்செயற்பாட்டில் கலை அம்சங்கள் பழமைதான். அதை புரிந்து கொள்ளும் முறைகள் புதுமைதானே எண்ணி பார்க்க வேண்டும். புதுமை பழமையை அழிப்பது இல்லை, அந்த பழமைக்கு புதிய உயிர் கொடுப்பதே ஆகும். நீயின்றி நான் இல்லை என்பது சரிதானே. மேலும் பழைய விதைகளில் இருந்துதானே புதிய முளைகளே பிறக்கின்றது. பழசை அந்த விதைகளை மறுத்துவிட்டு நாம் அறுவடை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீயின்றி நான் இல்லையே என்பதும் என் சிந்தனை ஓட்டம். மேலும் திருக்குறள் கருத்துக்களை கூட எண்ணி பார்த்தேன், அதுவும் பழமையே. காலம் மாறினாலும் அக்கருத்துக்கள் வழியே பல புதிய உரைகள், மணற்கேணி ஊற்று உரைகள் பிறக்கின்றனவே. நீயின்றி நான் இல்லை என்பது போல் திருக்குறளையும் புதிய உரைகள் எண்ணச் செய்கின்றனவே. மேலும் ஆறுகளாம் ஆற்றின் கரைகள் பழமையானவை. ஆறுகளாம் ஆற்றின் கரைகள் என்பன பழமையானவையே. ஆனால் அதில் ஓடுகின்ற நீர் மட்டும் ஒவ்வொரு கணமும் புதியதே. பழைய கரைகள் இல்லையெனில் ஓட்டம் என்பது சீராகாதே. நீயின்றி என் ஓட்டம் தடைபடுமே. அதனால் அக்கறையுடன் ஓடும் பாதையை சீரமைக்கின்றோம். இவ்வாறு ஓட்டம் இல்லையெனில் ஆறுகளே உயிரற்றதாகிவிடுமே என்பதும் என் சிந்தனை. இயற்கையிலும் ஆணி வேரை வெட்டிய மரம் நீண்ட நாள் நிற்காது. புதிய தளிர்கள் விடாது போன மரமும் வளராது என்பதும் நோக்க வேண்டும். நேற்றைய அனுபவமே இன்றைய அறிவுக்கு விருந்தாகின்றன, பின்பு நாளைய முன்னேற்றமும் ஆகின்றது என்பதும் நீயின்றி நானில்லையே என்ற சிந்தனை. எனது நீயின்றி நானில்லை கதை சிந்தனை ஓர் கதை ஓட்டம் என்றாலும் எண்ணங்களின் அடிப்படை என்றாலும் உங்களுக்கு மீள் நினைவு செய்வதற்காக இதை கூறினேன். மேலும் சில கருத்துக்களை எண்ணினேன், நீங்களும் கவனமாக கேளுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு பழமையான பாலம் ஒன்று இருந்தது. மக்கள் அதை கிழவனின் பாலம் என்று இன்றும் சொல்லுவர். காலம் மாறியது, அது பெரிய காங்கிரீட் பாலமாக மாறிப்போனது. கிழவன் பாலத்தை முற்றிலும் தகர்த்து எறிந்துவிட வேண்டும் என்று சிலர் கூறினர். அப்போது அங்கு வசித்த 90 வயது மதிக்கத்தக்க பெரியவர், சற்று பொறுங்கள், இந்த கிழவன் பாலத்தை தகர்த்து எறிவதற்கு முன்பு ஒன்று கேளுங்கள். காங்கிரீட்டாம் இந்த புதிய பாலம் நம்மை பயணிக்க வேகமாக கொண்டு செல்லலாம், ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் அந்த பழைய கிழவனின் பாலம்தானே நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்து ஆய்வு செய்து புதிய பாலம் உருவாக சிந்திக்க வைத்தது. அதை ஏன் நீங்கள் மறந்துவிட்டீர்கள்? அதனை நன்றிகெட்டு மறந்துவிட்டால் நம் பயணத்தின் அடி வேறையே மறப்பது போலத்தானே என்று சிந்திக்க வைத்தார். நீயின்றி நான் இல்லை என்பதும் சரிதானே. உடனே புதிய பாலம் அமைப்பதற்கு முன்பு சிந்தித்த புதிய வல்லுநர்கள் காங்கிரீட் பாலத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்தினர். பழைய கிழவன் பாலமாம் அதன் உறுதித்தன்மையால் இன்றும் அது வரலாற்று சின்னமாகவே மாறிவிட்டது. முன்னோர் உழைப்பையும் அறிவையும் கற்றுக்கொள்ள இந்த கிழவன் பாலம் ஆய்வாளர்களின் ஆய்வுக்கூடமாக மாறி இன்று விளங்குகிறது. நான் கூறிய இக்கதை வழி எவரும் உணர வேண்டியது, பழமையை வழிபடுங்கள் என்று நான் சொல்லவில்லை, மறக்கக்கூடாது என்பதே எனது சிந்தனை. நவீன புதிய உத்தியை அஞ்ச வேண்டாம், பண்பாட்டை இழக்கவும் வேண்டாம் என்பதையே மறுமுறையும் கூறுகின்றேன். எனது சிந்தனை வழி உங்களுக்கு புரிய வைப்பதோ பழமை என்பது பின்னோக்கி போவதற்காக அல்ல நண்பர்களே, பின்னணியை புரிந்து கொள்ள உதவுவதே. பழமையை வளர்ப்பதே புதுமை, மறுப்பது அல்லவே. ஆணிவேரை மதித்த மரம்தானே விண்ணை தொட்டு நிற்கின்றது. நேற்றைய நாளை மறந்தவன் இன்று தடுமாறி விடுவான். இன்றைய உத்தி முறையை புத்தியை ஏற்காதவன்
நாளையே இழப்பான் யோசிக்க வேண்டாமாம் நீயின்றி நானில்லை என்பதை. பழைய புதிய பாலங்கள் அதன் கரைகளை மட்டும் இணைப்பது இல்லை நண்பர்களே, 2 காலங்களையும் இணைப்பதே ஆகும் என்பதை உணர்ந்தால் நல்லது. இறுதியாக நாம் உணர வேண்டியது, பழமை நமக்கு அடையாளம், புதுமை நமக்கு பயணம் என்பதால் அடையாளமின்றி பயணம் இல்லை, பயணமின்றி எதிர்காலம் இல்லை என்பதையே அறிவோம். நீயின்றி நானில்லை என்பது சரிதானே. கடிகாரத்தின் முட்கள் கூட முன்னோக்கியே சுற்றுகின்றன. ஆனால் அதன் மைய அச்சு பழமை மட்டும் அசைவதே இல்லை அந்த இடத்தை விட்டு. முன்னேற்றம் மட்டுமே மாறிவிடலாம், முட்கள் முன்னோக்கி சுழல்வது போல. அடிப்படை அச்சு மதிப்புகள் மட்டும் நிலைத்திருக்க வேண்டிய ஒன்றே. நீயின்றி நான் இல்லை என்று கடிகாரமும் உணர்த்துகின்றது. பழமை வேறாக இருந்தால்தான் புதுமை கிளையாக மலரும். அதாவது பழமை என்பது அடி வேறாக இருந்தால்தான் புதுமை அதன் கிளையாக மலரும். இரண்டும் இணைந்தால்தான் மனித வாழ்வே முழுமை வரும் என்பதை அறிந்து வாழ்வோம். வாழ்த்துக்கள்.